சேலம் இரும்பாலை மற்றும் அரசு பொறியியல் கல்லூரியில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக இமெயில் மூலம் வந்த மிரட்டலால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்துள்ளது. புதுச்சேரிக்கு ஸ்பிரிச்சுவலை விட ஸ்பிரிட்டில் தான் அதிக வருமானம் வருவதாக அம்மாநில முதல்வர் ரங்கசாமி பேரவையில் பேசியது கலகலப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநில பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. அதில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாயை பெருக்க 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்று வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரி ஸ்பிரிச்சுவல் மாநிலம் என எம்எல்ஏக்கள் கூறினர். ஆனால் நமக்கு ஸ்பிரிட்டில் தான் அதிக வருமானம் வருவதாக ரங்கசாமி பேசியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. மேலும் பூரண மது விலக்கை கொண்டு வர தாம் தயாராக உள்ளதாகவும், சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாரா என்றும் கேள்வி எழுப்பிய அவர் அது சாத்தியமற்றது என தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.